ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஸ்மார்ட் ஃபோனில் முக்கியமான தகவல்கள்லாம் பார்த்தீங்கன்னா பேட்டர்ன் லாக் அல்லது பின் லாக் செட் பண்ணி வச்சுருப்போம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இருக்கிற ஃபோட்டோஸ், கான்டாக்ட் நம்பரு, வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா செக்யூராக வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்தந்த அப்ளிகேஷன் எல்லாத்துக்கும் நம்ம வந்து ஏதாவது ஒரு லாக் செட் பண்ணி வச்சுருப்போம். ஆனால் அதை விட செக்யூராக வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. அந்த அப்ளிகேஷன் பற்றின முழு விவரங்களை பார்ப்போம். இந்த அப்ளிகேஷனோட நேம் பார்த்தீங்கன்னா டயலர் வாலெட் அப்படின்னு இருக்கும். இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா பார்க்குறக்கு டயலர் பேட் மாதிரியே தான் இருக்கும். இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி ஏதாவது மொபைல் நம்பருக்கு வந்து கால் பண்ணுறதுக்கு இந்த டயல் பேட் யூஸ் பண்ணி டைப் பண்ணி கால் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த அப்ளிகேஷன் வந்து ஒரு லாக்கராகவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ அது எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த அப்ளிகேஷனோட டவுன்லோட் லிங்க் வந்து நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா சில டுட்டோரியல்ஸ்லாம் வரும். நெக்ஸ்ட்டுன்னு கிளிக் பண்ணிடுங்க. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கிராண்ட் பர்மிஷன் அப்படின்னு கேட்கும். ஸோ அந்த கிராண்ட் பர்மிஷன் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 4 பர்மிஷன் கேட்கும். அதுக்கு வந்து அலோவ் கொடுங்க. எதுக்குன்னா நம்ம ஃபோட்டோ, மீடியா எல்லாத்தையும் ரீட் பண்ணுறதுக்காக. ஸோ ஃபைனலாக வந்து அந்த டிக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு செக்யூரிட்டி கொஸ்டின் வந்து நமக்கு கேட்கும். இந்த கொஸ்டின் எதுக்குன்னா, சப்போஸ் நம்ம பாஸ்வேர்டு வந்து மறந்துட்டோம்னா இந்த கொஸ்டினை யூஸ் பண்ணி நம்ம வந்து வேறு பாஸ்வேர்டு செட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக நான் வந்து வாட் இஸ் யுவர் சிட்டி ஆஃப் பர்த் அப்படிங்க செலக்ட் பண்ணுறேன். இல்லை சென்னை அப்படின்னு வந்து டைப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லும். ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷனில் என்ன சொல்லணும்னா, நீங்கள் வந்து 4 டிஜிட் பின் செட் பண்ணணும். செட் பண்ணவர் கால் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லும். இப்போ நான் ஓகே அப்படின்னு கிளிக் பண்ணுறேன். இப்போ நான் எக்ஸாம்பிள் 1 2 3 4 அப்படின்னு செட் பண்ணிட்டு கால் பட்டன் கிளிக் பண்ணுறேன். ஸோ திரும்ப கன்ஃபார்ம் கோட் கேட்கும். திரும்ப 1 2 3 4 அப்படின்னு கிளிக் பண்ணிட்டு கால் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, ஸோ இந்த அப்ளிகேஷன் நீங்கள் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணும்போது இதில் எந்தெந்த ஃபைலில் ஹைட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஃபைலில் வந்து ஃபஸ்ட்டு வந்து அன்ஹைட் பண்ணிடுங்க. அதாவது ஹைட் பண்ணது வந்து எடுத்துருங்க. அப்படி இல்லைனா இந்த அப்ளிகேஷன் நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணும்போது எந்தெந்த ஃபைலில் வந்து ஹைட் பண்ணி வச்சுருந்தீங்களோ அது எல்லாம் வந்து டெலிட் ஆயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஓகே அப்படி கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் இப்போ பார்த்தீங்கன்னா இமேஜ், வீடியோ, ஆடியோ, ஃபைல் மற்றும் கான்டாக்ட்ஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் ஹைட் பண்ணி வச்சுக்க முடியும். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து உங்களுக்கு ஒரு இமேஜ் ஆட் பண்ணி அதை எப்படி ஹைட் பண்ணுறது அப்படின்னு காட்டுறேன். ஸோ இமேஜ் அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அவங்களே இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருப்பாங்க. ப்ளஸ் ஆட் நியூ இமேஜ் அப்படின்னு இருக்கும். அந்த ப்ளஸ் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு நீங்கள் எந்த ஃபோட்டோ வந்து ஹைட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் ஜஸ்ட் இந்த ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணது டன் அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ வந்து இங்கே ஆட் ஆயிடுச்சு. இப்போ பேக் வாங்க. இப்போ இந்த இமேஜ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 1 ஐட்டம்ஸ் இன் இமேஜ் அப்படின்னு வந்துடும் நமக்கு. ஸோ அதே மாதிரி வீடியோ, ஆடியோ, ஃபைல் எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த இமேஜை வந்து நீங்கள் கேலரியில் பார்த்தீங்கன்னா இருக்காது. அந்த இமேஜ் வந்து கேலரியிலேருந்து இந்த ப்ரைவேட் ஸ்டோருக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து மூவ் ஆகிருக்கும். இப்போ நான் இந்த அப்ளிகேஷன் விட்டு வெளியே போயிடுறேன். இந்த அப்ளிகேஷனோட ஐக்கான் பார்த்தீங்கன்னா டயலர் பேட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நார்மலாக டயலர் பேட் மாதிரி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து நீங்கள் கரெக்டான பாஸ்வேர்டு என்டர் பண்ணிட்டு இந்த கால் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா தான் இந்த அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகும். அப்படி இல்லைனா இது வந்து நார்மல் டயல் பேட் மாதிரி வந்து நமக்கு ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ நான் 1 2 3 4 அப்படிங்கிறதான் பாஸ்வேர்டு செட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து 1 2 3 அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு இந்த கால் பட்டன் கிளிக் பண்ணால் நார்மலாக நம்ம மொபைலில் கால் போகிற மாதிரி போகும். இப்போ திரும்ப 4 அப்படின்னு கிளிக் பண்ணிட்டு இந்த கால் பட்டன் கிளிக் பண்ணால் இந்த அப்ளிகேஷன் வந்து நமக்கு ஓப்பன் ஆயிரும். இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா இதுதான் லாக் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியாது. இந்த அப்ளிகேஷனோட செட்டிங்ஸ் டீட்டெயில்ஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த செட்டிங்ஸ் அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த அப்ளிகேஷனோட செட்டிங்ஸ் எல்லாமே இதில் வரும். இந்த அப்ளிகேஷன் பற்றின உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இதே மாதிரியான டிஃப்ரெண்ட்டான ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் பற்றின தகவலை தெரிஞ்சுக்க ஆண்ட்ராய்டு ஆப்ஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.